ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பிடி பீச். நான் பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. நான் நவீன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்புக்குள்ள நம்ம வந்து போகிறோம். எதுக்காக போறோம்னா வந்து என் அக்கா பொண்ணுக்கு வந்து மொட்டை போட போறோம். அதனால திருப்பதி கிளம்பிட்டு இருக்கோம். வீடியோட எண்ட்ல ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. பர்ஃபெக்ட். சரி, ரொம்ப பெட்ஷீட் மடிச்சிருக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. இதை மடிச்சு வச்சுட்டு அடுத்தது குளிக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன போட போறேன்றதை அழகா எடுத்து வச்சுட்டேன். இப்ப காலங்க நவீன் சார் வந்து வேஷ்டி கட்ட போறாரு. ஆமா, வேஷ்டி கட்ட போறோம். ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக பொங்கல் கட்டினேன். பட் ஃபுல் டே இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு கட்ட போறேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நான் திருப்பதி போனப்போ தான் வேஷ்டி கட்டினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பதி போனப்போ தான் ஃபுல் டே வேஷ்டி கட்ட போறேன். இதே போட்டுன்றவாடா, ஆல்ரெடி எடுத்திருக்கேன். சரி, ஓகே. இதே போட்டுன்றவா? சும்மா ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டுக்காக போட்டேன். இது போட்டா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம தீப்ஸ் பொடியோட குர்த்திஸ் மேடம் யூஸ் பண்ணாம வச்சிருந்தது. முன்னாடி தீப்ஸ் பொடிக்கா இருந்தது. இப்போ தீப்ஸ் பொடிக்கு இல்லை. ஓகே, வருத்தப்பட வேண்டாம். ஆல்சோ இன்னும் சொல்லணும், இன்னைக்கு நான் ஒரு குவிக் ஸ்கின் கேர் பண்ண போறேன். அது உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் இன்னைக்கு இந்த ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹிமாலயோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். பேரபன் கிடையாது. கிட்டத்தட்ட இது மில்லியன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க நம்ம இந்தியாவில். இந்த ஜஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து ஈரம் பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்துட்டு சர்க்குலர் மோஷன்ஸ்லாம் நம்ம மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து கிளினிக்கலி ப்ரூவன் டு ரெடியூஸ் பிம்பிள்ஸ் அண்ட் இதில் வந்து 100% நேச்சுரலி டெரைவ்ட் நீம் யூஸ் பண்றாங்க. 99.9% பிம்பிள் காசிங் பாக்டீரியா இது அழிக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் வாஷ்லேருந்து இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குன்றாங்க. ஜஸ்ட் தண்ணியில் நம்ம அலசிடலாம். 2 வாட்டி ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், ஹிமாலயோட அஃபிஷியல் ஆப் அண்ட் வெப்சைட்லையும் கிடைக்குது. லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் யூ கேன் அவைல் த மினிமம் ஆஃப் 30% ஆஃபர். அவ்வளோதான். இதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். ஷால் இன்னும் நான் போடலை. ஸோ ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர்லாம் போட்டாச்சு. நவ் சன்ஸ்கிரீன் அலோன் இஸ் பெண்டிங். ஸோ கொஞ்சம் காய விட்டுட்டு ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் கோ டு லிப்ஸ்டிக். ஓகே, நான் வந்து இன்னைக்கு என்ன ஷேடு போட போறேன்னா வேற ரெட் லிப்ஸ்டிக். என்னன்னு தெரியல, நேற்று நைட்லேருந்து இங்கே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கு. ஸோ அதனால மேக்கப் போட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு விட்டு வச்சிருக்கேன். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் புட்டிங் லிப்ஸ்டிக். ரெட் லிப்ஸ்டிக் போடுறேன். எஸ், ஈவனாக ரெட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு இருக்கேன். சீக்கிரம் காய மாட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து மாய்ஸ்சரைசர். என்கிட்ட 2 வாட்ச் வச்சிருப்பேன். ஒன்று சில்வர் ஷாப், இன்னொன்று வந்து கோல்டு ஷாப் வச்சிருப்பேன். ஸோ நான் வந்து கோல்டு ஷாப் போடலான்னு யோசிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு வாட்ச் எடுத்துக்கிறேன். மன்மதன் மாதிரி இருக்கா நவீன. என்ன போட்டிருக்கேன்னா வந்து இது வந்து ஒரு H&M ஷர்ட். எனக்கு தெரிஞ்சு 2022ல வாங்கினோம். 2022 தீபாவளிக்கு வாங்கினது. ஸ்டில் இட் ஃபிட்ஸ். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துருக்கேன். ஓகே, ஹவுஸ் மை லிப்ஸ்டிக் பாப்பா. பிரைட். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இன்னும் பிரைட் மோக சொல்லிக்கிறேன். என்கிட்ட வாட்ச் கட்ட துப்பு இல்லாத தீபா. இப்போ ரொம்ப முக்கியம், கட்டுறா சீக்கிரம். முடிஞ்சு லைட்டா லிப்ஸ்டிக் இங்க பிதுங்கி கிடக்கு. இதை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மேக்கப் ரொம்ப வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போறேன், லைட்டா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது புது ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டேன். ஸோ சீன் போட்டுக்கலாம் லைட்டா. இந்த இடத்துல ஃபேன் இருக்கனால முடியும் ஹீரோயின் மாதிரி பாட்டு. ஓகே ஃபைன். சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். which is enough. யா, ஃபேஸ் ஓகே தான். ஃபேஸ் கொஞ்சம் காயிட்டதுக்குள்ள ஐம் கோயிங் டு டூ ஹேர் ஸ்டைல் முடிச்சிடலான்னு இருக்கேன் நான். ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் கூட நல்லா தான் இருக்கு. ஐ லைக் இட். உனக்கு பிடிச்சிருக்கா நவி? பேங்க்ஸ் அழகா இருக்கு. ஓ பாப்பா கரெக்டாக டைப் போட்டிருக்கா பாப்பா. கிறுக்குப்பாடு இல்லை பாப்பா, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த செயின் நான் போட்டிருக்கேன். ஜிஆர்டியில் வாங்கினது ஷோகேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குல்ல? ஓகே தானே? நானு சரி இருக்கு. இல்ல மூடு காதுக்கு என்ன போடணும்னு சொல்லிக்கிறேன். கம்மல் போடணும் பாப்பா. அது இல்ல பாப்பா, கிறுக்கும் இது மாதிரி பேர். லூ ஜிமிக்கி. ஓகே, ஐ அம் கோயிங் டு சைன் ஆஃப் பை. இந்த பீஸ் மட்டும் ஃப்ரண்ட்ல இப்படி விட்டுக்கு போறேன். இப்படி தான் நான் இப்போதைக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியரா. அவ்வளோதான். ஹாய் சொல்லுங்க அங்கிள். நீங்க திருப்பதி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் தின்னுக்கிட்டே போனோம். அதே மாதிரி தோசையும் பேக் பண்ணிட்டோம். ஸோ காரை ஒரு இடமா நிறுத்திட்டு தோசையும் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிற வழியில இந்த மாதிரி மலை, அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி க்ரீனரிஸாக இருந்தது. இந்த மாதிரி பழம்லாம் வித்துட்டு இருந்தாங்க ரோட்டில். அந்த இடம் ரோடு பார்க்குறதுக்கும் சரி ஃபுல்லாக பச்சை பசையில் நல்லா இருந்துச்சு. ரோடும் க்ளீனாக இருந்தது. பசி தாங்க முடியல ஒரு பாயிண்டில். அதுக்கப்புறம் சரி தோசை தாண்டி பசி வந்துச்சுன்னு சொல்லிட்டு A to B போயிருந்தோம். ஸோ A to Bல வந்து இவங்க ஃபஸ்ட்டு வந்து காஃபி டீ அதெல்லாம் குடிச்சிட்டு
அண்ட் தென் வந்து கொழுக்கட்டையும் ஆண்டி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆண்டி கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க க்யூட்டாக. அது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த கொழுக்கட்டை 50 rupees சீரீஸ்லேயே நல்லா இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் காஃபி டீ கைண்ட் ஆஃப் சுமார் தான். அதுக்கப்புறம் பசி இன்னும் இருந்ததுனால வடை ஆர்டர் பண்ணியிருந்தோம். வடை நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருந்துச்சு. தோசையும் சாப்பிட்டோம். தோசை சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் உப்பு தான் பத்தலை, மற்றபடி எல்லாமே ஃபைன் தான். நல்லா தின்னுக்கிட்டு இருந்தோம். ஸோ எப்பவுமே வெளியே போகும்போது சாப்பிட்றது ஒரு ஜாலி தான். ஸோ தின்னு முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் சொல்லியிருந்தேன் நான். ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சா? ஓகே ஆரஞ்சு ஜூஸ் சரி ஓகே ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சு. கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நான் கொழுக்கட்டை பார்த்து வாங்கிப்போம். கொழுக்கட்டை இங்கே சூப்பராக இருந்துச்சு. 50 rupeesக்கு ஒர்த்து அந்த கொழுக்கட்டை. புசு புசுன்னு கொஞ்சம் சூடாக அந்த உள்ளே வச்சிருக்கிற அந்த பீனட்டோட அந்த சொல்ல தெரியல அதெல்லாம் நல்லா பூர்ணம் நல்லா இருந்துச்சு. ஜூஸ் சுமார் தான். அதே மாதிரி சட்னி வந்து எனக்கு கேட்டிங்கன்னா சுமார் தான் இருந்தது. பட் தோசை வாஸ் நைஸ். சட்னி சுமார் தான். ஏன்னா இவங்க வந்து எல்லாத்துலேயுமே உப்பு கம்மியாக போடுறாங்க. காலைல வயசானவங்க வருவாங்கன்றனால என்னன்னு தெரியல. டூ மச் எனக்கு தெரியல. எனக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஊர் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. க்ளீனாக வச்சுருந்தாங்க. போகிற வழி எல்லாமே வந்து இந்த திருப்பதிக்கான கைடாக இருக்கட்டும். நிறைய பேர் வந்து கோவிலுக்காக தான் வந்திருந்தாங்க போல். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பெரிய மலை ஒன்று பார்த்தோம். அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி இந்த கருடன் இருந்தாங்க. அதையும் தாண்டி உள்ளே போகிற நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி மலை ஏறத்துக்கு முன்னாடி செக்கிங் இருந்தது. ஸோ நானும் ஆண்டி எடுத்துகிட்டு வந்த பேக் எல்லாம் கொடுத்துட்டு கார்லையும் செக் பண்ணாங்க. ஸோ கார் செக்கிங் நவீன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. நானும் ஆண்டி இந்த பேக் செக்கிங்லாம் கொடுத்துட்டு செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்கிட்டோம். என்ஷூர் தட் ஃபோன்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செக்கிங் ஏதோ போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃபைனலாக மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக க்ரீனரிஸ், மலையெல்லாம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்தது. என்ன மலை ஏற எனக்கு காது அடைச்சிக்கிச்சு ஒரு பக்கம். ஏன்னா ஹைட்டில் போனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காது அடிச்சு காது வலி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குரங்கு குட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் போகும்போது. க்யூட்டாக இருந்துச்சுங்க எல்லாம். அதுவும் வந்து நிறைய குரங்கு குட்டி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி மலைலாம் வேற லெவலில் இருந்தது வியூ. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் சொல்ல சொல்லு ஏதாவது சொல்லுமா. ஒன்றும் இல்லை. ஸோ அட் லாஸ்ட் வந்து எத்தனை மணிக்கு கிளம்பும் நம்ம வீட்டிலேருந்து? 7 மணிக்கு கிளம்பும். 7:05 அந்த மாதிரி கார் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இப்போ 12 o'clock வந்திருக்கும். நடுவில் நிறைய பிரேக் எடுத்தோம். அதனால இப்போ 12 o'clock வந்து திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ ஆக்சுவலாக வந்து மொட்டை அடிக்கிற இடத்துல இருக்கும். சொன்ன மாதிரி எங்கள் அக்கா பொண்ணுக்கு மொட்டை கூட சொன்னால ஸோ மொட்டை அடிக்கிறதுல வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ நான் போயிட்டு வேஷ்டி மட்டும் மாற்றிட்டு போய் மொட்டை அடிக்கிறது உங்களுக்கு காட்டுறோம். இப்போதைக்கு நவீன் பேண்ட்டில் இருக்கோம். யா அண்ட் தென் வந்து செருப்பெல்லாம் பத்திரமா விட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கார்லேயே விட்டுட்டோம். செருப்பு மிஸ் ஆகிட்டா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செருப்பு ரொம்ப முக்கியம் பிகில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் அவ்வளோதான் எல்லாருமே கிளம்பியாச்சு. எல்லாருமே உள்ளே போயிட்டு மொட்டை போகிற ஏரியாவில் ஆஜராயிட்டோம். நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. நிறைய பெரியவங்களும் மொட்டைலாம் போட்டு ஹேர்லாம் வந்து டொனேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் யசு வந்து அழுவான்னு பார்த்தேன். பட் சுத்தமாக அழுவல. சமத்து குட்டியாக இருந்தா. நவீன் மடியில் உட்காந்துட்டு தான் வந்து மொட்டை போட்டாங்க. மொட்டை போட்டு முடிச்சாச்சு. மொட்டை எப்படி எல்லாம் கமெண்ட் சொல்லுங்க. மொட்டை ஓவரு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கேட்குமான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஓவரு. அண்ட் இவ யஷ்வந்திகா என்னோட நீஸ். யஷு ஸ்மைல் பாரு. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம்? எங்கே நம்ம போகிறோம்? பேக் பேக் பார்க்க. என்னடா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி மொட்டை போட்டு முடிச்சாச்சு. காரை சேஃபாக பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு பக்கத்துலேயே இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் போடுவாங்க. ஃபோனு டிஜிட்டல் வாட்ச்லாம் வச்சுக்க கூடாது. இந்த வாட்ச் ஐ திங்க் ஓகே இல்லை இது ஓகே. ஓகே நீ போட்டுக்கலாம், நீயும் போட்டுக்கலாம்ல. ஸோ 2 பேரும் போட்டுக்கலான்ட்டாங்க. ஸோ வாட்ச் பிரச்சனை இல்லை. எஸ் எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டி அங்கிள் அக்கா அப்புறம் யஷு எல்லாரும் இறங்கிட்டாங்க. இப்போ we have to go inside. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறேன். ஓகே பாய் சொல்லுங்க. கீழ் திருப்பதி வந்தோடனே இந்த பிளான்டைன் லீஃப்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தோம். இது வந்து ஏதோ ஒரு 4 star ஹோட்டல் உள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்டு. ரேட்லாம் வந்து மிட் ரேஞ்சில் தான் இருந்தது. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சத்தியமாக சொல்லிட முடியாது. டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் வேறு லெவலில் இருந்தது. ஆன்ட்டி வந்து தோசை போட்டிருந்தாங்க. அங்கிள் ஊத்தப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நவீன் நான் போட்டிருந்தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலு பராத்தா போட்டிருந்தேன். வேறு லெவலில் இருந்தது. சீரியஸ்லி டேஸ்ட் ஆஃப் த ஃபுட், த குவாலிட்டி
அண்ட் ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மெயின்லி ரெஸ்ட் ரூம், எனக்கு வந்து தண்ணி இங்கே குடிச்சோடனே தான் அப்பாடான் இருந்தது. ஏன்னா எனக்கு தொண்டை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ டக்குன்னு தொண்டை இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகாமல் பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் திருப்பதியில். ஸோ ரொம்ப நேரமாக அடுக்கி ஒரு வழியே இந்த இடத்துல தான் ரெஸ்ட் ரூம் போக முடிஞ்சுது. அப்பாடான் இருந்தது. நீங்கள் க்ளீனான ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா நான் சொல்கிறது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட் வாஸ் ஆசம். கிட்டத்தட்ட 1100 சம்திங் ஆச்சு. பட் ஒர்த்துன்னு இருந்தது, சூப்பராக இருந்தது ஃபுட்டு. அண்ட் காரை வந்து வேலட் பார்க்கிங் பண்ணியிருந்தோம். காரை எடுத்துக்கிட்டு அன்றைக்கி அப்படி தான் முடிஞ்சுது. ஆக்சுவலாக திருப்பதி போயிட்டு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஹானஸ்ட்டாக மனசுல என்ன படுத்தோ அதுதான் நாங்க சொல்ல போறோம். இது வந்து ஒரு சில பேருக்கு மனது புண்பட்டு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. சோ உனக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் அத சொல்லு. எனக்கு வந்து ஏன் போகணும் அப்படிங்கிறது தான் முதல்ல இருந்தது. ஏன் போகணும் நானே 150 வாட்டி கேட்டுக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் திருப்பதி போறேன் நீ? நான் ரொம்ப குழந்தை ஆக்சுவலா, நான் ஒரு 4th என்னமோ படிக்கும் போது ரொம்ப குழந்தையா இருக்கும் போது போன ஞாபகம். ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல ஆக்சுவலா கோவில் மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. இட்ஸ் அ பியோர் பிசினஸ் ஏரியா. நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா என்னத்தை வச்சு என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னு நோட் பண்ணலாம், கத்துக்க முடியும். பிசினஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதான் எனக்கு முதல்ல தோன்ற விஷயம். அது அதே சேம் திங் எனக்கு தோணுச்சு. நான் வந்து இவன் மாதிரி அவ்வளோ ரொம்ப வருஷம் நான் கழிச்சுலாம் போல. எனக்கு மேக்ஸிமம் ஒரு 3 years கேப்ல திருப்பதி போவேன். முன்னாடி போனப்போ கூட என்ன சொல்றது, ஒரு கோயில் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்ணேன். இந்த வாட்டி நான் 3 வாட்டி போனதுக்கும் இந்த வாட்டி போனது கூட்டம் கம்மி இத்தனைக்கும். இப்போ இருந்த அந்த ஒரு கடுப்பு, அந்த ஒரு ஃபீல் அந்த கடுப்பு இல்ல. ஆனா இப்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது. ஏன்னே தெரியல போனப்போ. அதுவும் இல்லாம இந்த வாட்டி ஆர்கனைசேஷன் ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல, நம்ம வளர்ந்துட்டோமா இல்ல நமக்கு அது டிஃப்ரெண்டா தெரியுதான்னு தெரியல. பீப்புள் ரொம்ப ரஷ் பண்ற மாதிரி இருந்தது, தள்ளி இடிச்சுக்கிட்டு போனது. அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவனிக்கலனா தடிக்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ரீசெண்டா நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திருப்பதியில அந்த இது மகா கும்பாபிஷேகம் அப்போ 6 பேர் இறந்துருந்தாங்க. மேபி எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வாட்டி ஆர்கனைசேஷனும் சரி அங்க இருக்கும் சரி, அதுவும் இல்லாம அது என்ன சொல்றது ஒரு கோயில் ஃபீலே வரல. ஃபுல்லா பிசினஸ் பண்ற இடம் மாதிரி தான் இருந்தது. அந்த கவருக்கும் இப்ப காசு, அந்த லட்டு போட்டு கொடுக்குற கவருக்கு அமௌண்ட் அது 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அண்ட் லட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் நாங்க 6 லட்டு. ஆக்சுவலா இந்த டிக்கெட்லாம் 300 ரூபாய் டிக்கெட் போனதே இந்த லட்சம் எங்களுக்கு 300 ரூபாய் டிக்கெட் போனோம் இத்தனைக்கும். இதுல ஒரு ஃபன் என்னன்னா 300 ரூபாய் டிக்கெட் ஆக்சுவலி ஒரு அது தனி லைனா போகும். தனி லைனா போய் கோயிலுக்கு வந்து இதுகிட்ட என்ட்ரன்ஸ் கிட்ட தான் அது மிங்கில் ஆகும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு நடுவுல வேற எதுவும் அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா லைனையும் ஒண்ணா மிங்கிள் பண்ணி விட்டாங்க. என்ன சொல்றது, அந்த லட்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்தது. வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போதும் அந்த லட்டு வந்து லட்டுல வந்து முந்திரி அந்த திராட்சை, அதெல்லாம் திராட்சை கூட கொஞ்சம் பார்த்தேன். பட் முந்திரி வந்து ஒரு பீஸ் 6 லட்டு வாங்கினோம். அந்த 6ல ஒண்ணுத்துல கூட ஒரு முந்திரி கூட இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய எனக்கு மாட்டினது வந்து அந்த கல்கண்டு மாட்டுச்சு. ஏலக்காய் தான் அது வந்து வெறும் லட்டு கிடையாது, ஒரு ஏலக்காய் லட்டு. அந்த அளவு ஏலக்காய் இருந்துச்சு அதுல. சோ அந்த ஒரு லட்டுக்கு 50 ரூபாய் கொடுக்கறது ஒர்த் இல்ல. அவ்வளவு வெயிட் பண்ணி அந்த லட்டுக்கும் அவ்வளவு நேரம் நவீன் தான் பாவம் ஃபுல்லா கியூல வெயிட் பண்ணது கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours. அந்த எல்லாம் ஒரு கடையில போய் ஸ்வீட் கடையில போய் வாங்கி சாப்பிட்ற லட்டுவே நல்லா இருக்கும் போல, அந்த மாதிரி தான் இருந்தது ஆனஸ்டா. இன்னொரு முக்கியமான விஷயம், சாமி பார்த்ததுதான் மெயினா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சு. நாங்க கிட்டத்தட்ட ஃப்ரீ இதெல்லாம் தாண்டி 300 போனோம். 4 o'clock ஸ்லாட் நாங்களே தவிர நாங்க உள்ள போய் சாமி பார்க்கும்போது மணி 5:30 கிட்ட தான் நாங்க வெளியே வந்தோம். ஒரு 5:20 கிட்ட தான் சாமி பார்த்துருப்போம். ஒரு இதுக்கும் அவ்வளோ நேரம். அவங்க ரொம்ப குரூஷியலா போன்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்களே. சரி சாமி நேர்ல போய் ஒரு 10 செகண்டாவது உருப்படியா பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பிராங்கா சொல்லணும், ஒரு 5 to 7 seconds தான் நாங்க பார்த்துருப்போம். அது கூட ரொம்ப தூரமா. ஆக்சுவலா ஆன்டி அங்கிள்லாம் பாவம் ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் உட்காந்துட்டாங்க. மெயினா ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நாட் கிளீன், நாட் குட். ஸோ நான் வந்து அந்த கியூலாம் நம்ம தாண்டி போகும்போது இந்த ரெஸ்ட் ரூம் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இட்ஸ் நாட் ஹைஜீனிக். ஸோ ஒரு அவசரத்துக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. இப்பெல்லாம் 2 குடோன் 3 குடோன் சேர்த்து ஒன்னா லாக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இண்டிவிஜுவல் கூட லாக் பண்ணி ஒன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 2 குடோன் 3 குடோன் ஒன்னா சேர்ந்து லாக் பண்ணி அதை ஒன்னா இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரு சைடு ஓப்பன் பண்ணா மற்ற 3 இதுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்குள்ள கும்பலா போயிடுறாங்க. ஸோ அது தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது ரஷ்யா கிரியேட் பண்ணுது அந்த இடத்துல. மெயினா இன்னொரு விஷயம், கோவில முடிச்சு நம்ம ஒரு 2 நிமிஷமாவது கோவில் உட்காரணும்னு சொல்லுவாங்கல்ல. நானு ஆன்டி அங்கிள் எல்லாமே முடிச்சு ஒரு நிமிஷம் உட்காரலான்னு வரும். அதுக்குள்ள இல்ல கிளம்புங்க 1 நிமிஷம் 1 minute தான் டைம், அதுக்குள்ள கிளம்பணும்ன்றது இது ஆக்சுவலி எல்லாம் புரியுது. பட் இருந்தாலும் அது அவ்வளவு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம். அவங்க கோயில் அவங்க சின்னதா வச்சுக்கிட்டு வரவங்க இப்ப என்ன சொல்றது அது கஸ்டமர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆக்சுவலி கடைக்கு போனா எப்படி வேலை முடிச்சா கிளம்புங்கன்னு வாங்கல, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க, அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி. அது சுத்தமா ஒரு கோவில் வைப் இல்ல, ஒரு பாசிட்டிவ் வைப் எதுவுமே ஃபீல் ஆகல. ஆக்சுவலி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்லாம் போனாலுமே சாமியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டு வர அந்த ஒரு ஃபீல் இருக்கும். மெயினா பிரசாதம் ஞாபகம் வருது புளியோட. அது புளியோட யானை
புளியோரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி புளியோரை ஆமா லசம் சாதம் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா புளியோரை வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் புளியோரை சாப்பிட்டோம். அதுவே எவ்வளவோ நல்லா இருந்தது. கம்பேர் பண்ற அது எவ்வளவோன்றதை விட அது சூப்பராகவே இருந்தது. பட் ஆனால் இந்த இடத்துல புளியோரை வந்து புளியோரை மாதிரியே கிடையாது. இவங்களுக்குலாம் ஒரு தொன்னை கொடுத்தாங்க. அந்த தொன்னை தம்மா தூண்டு தொன்னை 1 ஸ்பூன் தான் இருக்கும் அந்த தொன்னையில புளியோரை. ஸோ எதுக்கு இவ்வளோ பிசினஸா யோசிக்கிறாங்க? ஏன் பிரசாதத்தை கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சுத்தமா டேஸ்டா இல்ல. லட்டு வந்து லட்டு ஷேப்லயும் இல்ல, அது மாதிரி ஒரு கலந்த ஒரு அது தெரியல. முதல்லலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லி டிசப்பாயிண்டட். ஸோ நீங்க போறீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. அது இந்த டிக்கெட் புக்கிங்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடி பண்றதா இருக்கட்டும். ஜனவரி போனோம். ஜனவரி போறதுக்கு நாங்க வந்து அக்டோபரே புக் பண்ணோம். அக்டோபர் புக் பண்ணி எங்க அக்கா புக் பண்ண மிஸ் பண்ணிட்டா. அது இல்லாம அவ முன்னாடி போய் நின்று லைன்ல நின்று ஒரு நாள் முன்னாடி போய் நின்று வாங்கி எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் போய் பாக்கணுமான்னு கேட்டா ஓவர் ரேட்டட் தான் எனக்கு. ஆமா எனக்கு ஓவர் ரேட்டட் டூ மச் மாதிரி ஃபீல் ஆகுது. என்னும் கார்ல அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போனது இதுவா போச்சு. இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சொல்லணும்னு நினைச்சோம், அதை சொல்லிட்டோம் நாங்க. நெக்ஸ்ட் டே ஜிஆர்டி. ஸோ ஜிஆர்டிக்கு வந்து அன்பிளான்டாக தான் போகணும். ஸோ அதனால டக்குன்னு நான் வந்து இருக்கிற இதில் வந்து ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு காதில் தோட போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் அன்றைக்கி நான் போட்டிருந்த ட்ரெஸ். உள்ளே போனதுக்கப்புறம் ஆண்டி வந்து மெயினாக யஷோட என்ன சொல்கிறது காது குத்துலுக்காக ஒரு செயின் அண்ட் இயரிங்ஸ் வாங்கணுன்ட்டு இருந்தாங்க. ஸோ அதை நவீன் ஆண்டிலாம் கொஞ்சம் நேரம் பார்த்துருந்தாங்க. ஒரு 1/2 hour கிட்ட போச்சு. அண்ட் தென் ஃபைனலாக ஒரு செயின் செலக்ட் ஆச்சு. பட் இயரிங்ஸுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருந்தது. நானும் ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து பியர்சிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போனேன். பட் ஃபைனலாக அது வேற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அதை காட்டுறேன். இந்த செயின் தான் ஆன்டி ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாதாம் மில்க் நடுவில் ஆஃபர் பண்ணாங்க. கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி இது குடிச்சா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு குடிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி எனக்கு இயரிங் பிஎஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்த்து எனக்கு கலெக்ஷன் செட் ஆகலை. எனக்கு மூடு எனக்கு போயிடுச்சு, என்னன்னு தெரியல. பிஎஸ்சிங் பண்ணுற மூடு இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது நடுவில் வந்து எனக்கு ஒரு ஹாரம் ட்ரை பண்ணாங்க ஜிஆர்டியில் போட்டு. எனக்கு நல்லா இருந்துச்சு, புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மெயின் காதில் நம்ம சின்ன வயசுலாம் காது குத்திருப்போம்ல, அதுக்கு ஏதாவது இயரிங்ஸ் பார்க்கலான்னு பார்த்தபோது இந்த ஸ்டார் போட்டு ஒரு டைமண்ட் இயரிங்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. 35,000 சம்திங் வந்திருந்தது. பட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். ரிங்கு வந்து இன்னொன்று வாங்கலாம், ஒரு கை வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன். இது டீட்டெயிலாக உங்களுக்கு ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்தது ட்ரை பண்ணது எல்லாமே. ஸோ இதெல்லாம் தான் ஃபைனலாக ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் வேலை முடிஞ்சிருச்சு. ஆன்டி செயின் அண்ட் இயரிங்ஸ் பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு ஸ்டார் போட்ட ஒரு டைமண்ட் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இயரிங்ஸும் செயினும் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு காரில். இப்படி தான் இன்னைக்கு போச்சு. ஸோ ஜிஆர்டியில் வந்து ஷாப்பிங் டீட்டெயிலாக பண்ணது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். மீன் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க வீடியோ எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. இது வீடியோ எண்டு வரைக்கும் இழுக்க முடியாதனால நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து மேட்டி இந்த ஷிட்ஸு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. வீட்ல மேட்டிக் சிஸ்டர் வந்திருக்காங்க. அவ பேர் வந்து சினமன். சோ சினமன் வந்து நம்ம ஃபேமிலில புதுசா ஜாயின் ஆயிருக்கா. we adopted cinnamon from எங்களோட ஸ்ட்ரீட்ல இருந்து நாங்க அடாப்ட் பண்ணோம். own streets actually. சோ அவளோட அம்மா அங்க தான் இருக்கா. பட் இருந்தாலும் அவங்க அம்மா ஹெல்த்துக்காகவும் இவளோட ஹெல்த்துக்காகவும் பார்த்து தான் அவளை அடாப்ட் பண்ணது. சினமனோட ஃபுல் ஹிஸ்டரி வந்து வேற ஒரு வீடியோல சொல்றோம். ஏன்னா அவர் ஏன் அடாப்ட் பண்ணோம் அதுக்கான ரீசனும் கொஞ்சம் இருக்கு. சோ அதையும் சொல்றோம். மேபி அதை யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேக்குறவங்களுக்கு. சோ அவ்வளவுதான். அது அப்படியே உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சேன். சோ இப்போ மேட்டி அண்ட் சினமன் அடிச்சுக்கிறாங்க, இது பண்றாங்க. பட் ஹாப்பியா இருக்கு. மேட்டி வந்து ரெண்டு பேரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த வீடியோஸ் நான் அப்பப்ப நல்ல கிளிப்ல ஆட் பண்றோம். ரெண்டு பேரும் விளையாடுறதையும் காட்டுறோம். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஆக்சுவலி. ஏன்னா இந்த இண்டி ஷிட்ஸு காம்போ நான் பார்த்ததே ஆக்சுவலி. சோ பாக்குறவங்களுக்கும் புதுசா இருக்கும் நம்புறோம். அண்ட் நம்ம வீடு ஆக்சுவலி எனக்கு இது ஒரு கனவா. எங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு அடாப்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. நம்ம முன்னாடி ரெண்டல் வீட்ல இருந்ததுனால பண்ண முடியல. பட் இப்போ நம்ம சொந்த வீடுன்னு இதை விட என்ன ஃப்ரீடம் வேணும். சொந்த வீட்டுல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எந்த குழந்தைய வேணாலும் வச்சுக்கலாம்ல. சோ அதனால எங்களுக்கு ரெண்டாவது பொண்ணு வந்து எங்க வந்து ஒரு டாக் ஒரு பெட்ன்றதை தாண்டி we are so into like parents, pet parents naanga. Parents actually. Yeah, we are parents. So avladhaan இது சர்ப்ரைஸ் உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சோம். எங்களுக்கு வந்து டே 2 எப்படி முடிஞ்சது ஜிஆர்டி போயிட்டு வந்தோம்ல அன்னைக்கு எப்படி முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு போகும்போது மேட்டி அண்ட் சினமன் ரெண்டு பேரையும் வந்து கேர்டேக்கர் கிட்ட இருந்து கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவங்களை குளிப்பாட்டுறது அது இது டே 2 முடிஞ்சிருச்சு. டே 3 வந்து மேட்டி பயங்கரமா சிக்கி போட்டு வச்சிருந்தா. ஹேரும் செமையா க்ரோ ஆயிடுச்சு அவளுக்கு. சரி அவளை அப்படியே க்ரூமிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கீழ்பாக்கில் இருக்கிற ஹஃப்டி எப்பவும் போல கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கான கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ற வேலை இருந்தது. அதுக்கு தான் போயிருந்தோம். அவ்வளோதான் ஒரு வழியா மேட்டியை வந்து விட்டுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மேடம் ஒரே அழுக. ஹேரை நல்லா ஷார்ட் பண்ண போறோம் இந்த வாட்டி. ஏன்னா ரொம்ப நாளா இப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. ஸோ கிளைமேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹேரை ஷார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அன்னைக்கு வேற மேடம் ஒரே அழுக என்ன வீட்டில் விட்டு ஓடி போற மாதிரி மடியெல்லாம் அடி
என்னமோ வேற இடத்துக்கு அடாப்ட் பண்ண கொடுத்த மாதிரி ஒரே சண்டை அழுக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கன்சோல் பண்ணி விட்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் மேடிக்கு வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மந்த்லி அவளுக்கு இந்த 5 பேக்கெட் ட்ரீட்ஸ் தான் வாங்குவோம். முதலைக்கு இப்போ ரொம்பவே கம்மி பண்ணிட்டோம், பிகாஸ் இது ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரீட் செக்ஷன் அங்கே இருக்குது, அதில் வாங்குவோம். இன்னைக்கு இந்த வாட்டி பர்டிகுலர்லி வி கேம் டு கீழ்பாக் பிரான்ச். இல்லை லாஸ்ட் 2 டைம்ஸ் இங்கே தான் வந்திருக்கோம். லாஸ்ட் 2 டைம்ஸ் அவளுக்கு பண்ணுற குரூமர் இங்கே தான் இருக்காங்க, அதனால நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம். ஆமாம். நவ் வி ஆர் செக்கிங் பவுல்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ரேட் ஆக்சுவலி 199 ஸ்டார்ட் ஆகுமா. பவுல்ஸ் இங்கே வாங்கினா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கிறது வாங்கிக்கோங்க, இட்ஸ் குட் பிளாஸ்டிக்கை விட. சரியா, நவீன் வந்து செக் பண்ணிருக்காங்க என்ன பவுல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக இருக்குது இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில். கீழ்பாக்கம் வந்து கிரவுண்ட் ஒரே ஒரு ஃப்ளோர் தான், பட் நல்லா பெருசாக இருக்குது. பவுல் செலெக்ஷன்ஸ் ஓகே, வில் டிசைட் வாட் வி ஆர் கோயிங் டு டேக். ஸோ நடுவில் எங்களுக்கு பசிச்சுது, ஏன்னா மேட்டி க்ரூமிங் டேக்ஸ் நியர்லி ஒரு 2.5 hours அந்த மாதிரி. ஸோ டாப்ரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ஒரு சாட் கடை மாதிரி இருந்தது. ஸோ இங்கே ரேட் நீங்கள் பார்த்தா தெரியும். ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது, அங்கே போய் சாப்பிடலான்ட்டு பார்த்தோம். 20 ரூபாய் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேட் அதிகமாக இருக்கிறது வேணா போட்டுக்கலாம். லைக் பானிபூரி 40 rupees இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்படி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன், டேஸ்ட் பண்ணலான்னு. ப்ளஸ் தண்ணி பாட்டில் எடுத்து வர மறந்துட்டோம், அதையும் போட்டுருக்கோம். தட்ஸ் இட். நவீனி கூட்டி விட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாரு. ஓகே தான். ஓ எப்படி இருக்கு? ஃபில்டர் காஃபியும் இல்லை, இன்ஸ்டன்ட் காஃபியும் இல்லை, ஒரே பானிபூரி சாப்பிட முடிச்சிட்டேன். பானிபூரி ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக. என்ன இருந்துச்சு பானிபூரி, என்ன ரேட்டு தெரியுமா? 30 rupees. 30 rupeesக்கு 5 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 5 6 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் நைஸ். இப்போ வந்து அகைன் நான் சேவ் போய் சொல்லியிருக்கேன். நவீன் வந்து சாண்ட்விச், நவீன் வந்து இது போட்டிருந்தான், வந்துருச்சு. நவீன் இஸ் கோயிங் டு டேஸ்ட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான், தின்னுட்டோம். டோட்டலாக வந்து 2:30 ஆச்சு, ஆனால் வயிறப்ப சாப்பிட்டோம். ஸோ நம்ம மறுபடியும் ஹெச்எஃப் ஹோட்டல்ஸே வந்துட்டோம். மேடம் வந்து உள்ள பிஸியாக இருப்பாங்க. இப்படியும் வரதுக்கு இன்னும் ஒரு 1 hour இல்லை 3/4 மணி நேரமாக தான் ஆகும். அதுக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து நம்ம பிளானிங் டு எடிட் த vlog. நவீன் வந்து தமிழ் வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ எஸ், வேலை வெட்டி இல்லாமல் காரில் உட்காந்து தேவையில்லாமல் பெட்ரோல் வேஸ்ட், வெறும் ஏசி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு உள்ளே வந்து ஏசி போட்டு உட்காந்தாமா அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வேலையை பார்க்க போகிறோம். மாட்டி கிளம்பி வந்துட்டா க்ரூமிங்லேருந்து. ஹேர் நல்லா ஷார்ட் பண்ணிட்டோம், இது கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு. அண்ட் ஷீஸ் லுக் ஸோ பியூட்டிஃபுல். மாட்டி டாடா பாரு, மாட்டி மம்மி பாரு, கியூட்டாக இருக்கீங்க 2 பேரும். அவ்வளோதான், அழகு மண்டை வந்துட்டா. கை பிறகுல நல்லா புசுன்னு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டோம். யா அவ்வளோதான், க்ரூமிங் ஓவர் மேடம்க்கு. ஒரு வழியாக வெயிட்டு குறைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மேடமோட முடியோடுது. மேடம் ரெடி, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம். ஸோ வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்த உங்களுக்கான ஒரு குட்டி டாஸ்க்கு. இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் பார்ட் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.